நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. இங்கிலீஷில் யூத் ஆப்போசிட் ஓல்டேஜ். இளமை 18 வயதுலேருந்து 29 வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இளமையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா யூத் வாலிபர்கள் நம்ம சொல்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, எந்த செயலையும் ஆக்டிவாக செய்வாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஒரு எய்ம் வச்சு பிள்ளைங்க முன்னேறி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில பிள்ளைங்களுக்கு மெச்சூரிட்டி மைண்ட் இருக்கும். நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த மெச்சூரிட்டி மைண்ட் இருக்கும். பேரண்ட்ஸோட அட்வைஸ் ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறதே பிடிக்காது. நல்லது எது கெட்டது எதுன்னு பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அதை கேட்குற மனநிலைமையில் அவங்க இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா தீய காரியங்களில் ஈடுபடுறாங்க. புகை, போதை, குடி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்த இளமையில் தொலைத்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரியும், நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க சுய புத்தியில் சாய்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், நல்லா உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும், நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இல்லை. தனக்குன்னு சுயமாகவே சிந்திச்சு சுயமாகவே வாழ்ந்து போகிறவங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுதுங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோங்க. அப்போ வாலிப பிராயத்தில் உன்னை படைத்த சிருஷ்டிகர்த்தரை நினைக்கணும். அப்போ அவர் உன்னை வழிகாட்டுவார், அவர் உனக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார், அவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். நீ எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த வழிகாட்டுதலை கர்த்தர் கொடுப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோங்க. அப்போ இந்த இளமையில் இருக்கிற பிள்ளைகள் இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும்னு சொல்லி நாம் செபிக்கலாம். அடுத்தது முதுமை. முதுமைன்னு பார்த்திங்கன்னா ஓல்டேஜ்னு சொல்லுவோம். இது சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. இந்த முதுமையில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா வாலிப பிராயத்திலேருந்து இந்த முதுமை வரைக்கும் நிறையா நாட்கள் உழைச்சி களைச்சி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சு தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து முடித்து அப்பாடான்னு சொல்லி சமாதானமாக சந்தோஷமாக வாழுகிற நாட்கள் இந்த முதுமையின் நாட்கள். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாலிபத்திலிருந்து இது வரைக்கும் குடி, புகை, போதை அப்படின்னு நிறைய கெட்ட பழக்கங்கள் அடிமையாகி தான் சம்பாதித்த பணங்களை எல்லாம் இழந்து இன்று முதுமையிலும் உழைத்து கொண்டு இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. கூலி வேலை செய்கிறவங்க கடைசி வரைக்கும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மக்களும் பார்த்திங்கன்னா அந்த முதுமையில் உழைத்து கொண்டு என்ன செய்வோங்கிற எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழுகிற மக்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து லைஃப் செட்டில் பண்ணிட்டு சமாதானமாக சந்தோஷமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து சமாதானமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுமையை கண்டு பயங்க. ஏன்னா ஆயுசு நாட்கள் முடிய போகுதுங்கிற அந்த பயம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஆயிருமா, நம்மளும் கடைசி காலத்தில் வியாதியோடு நம்ம செத்து போயிடுவோமா அப்படிங்கிற மரண பயம் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதை நினச்சி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கெட்டு போய் அவங்க சமாதானத்தை இழந்து தவிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணுன்ட்டு வாலிபத்திலேருந்து முதுமை வரைக்கும் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடி ஓடுறது இல்லைங்க. வேதாமத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நரை வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, எதிர்காலத்தை குறித்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து பயம் இருக்கோ, இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கூட இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பிடிச்சு கொள்ளும் பொழுது எல்லா பயமும் கலக்கங்களும் மாறி சமாதானம் நிறைந்தவர்களாக சந்தோஷம் நிறைந்தவர்களாக இந்த முதுமையில் நீங்கள் வாழ முடியுங்க. அப்போ இளமையில் ஆண்டவரை தேடணும், முதுமையிலும் ஆண்டவரை தேடணும். இளமையில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் சம்பாரித்து லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் ஆண்டவரை தேடிக்கிறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு கூட போகாமல் எத்தனையோ பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ஆண்டவரை தேடுகிற நேரத்தில் தேட வேணும். ஆண்டவரே உண்மையான தேவன் என்று உணர்ந்து கொள்ளணும்.
ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து இளமையில் மாத்திரமல்ல முதுமையிலும் உங்களை சமாதானமாக சந்தோஷமாக வைக்கிறவராக இருக்கிறாருங்க. அப்போ இளமையில் மாத்திரமல்ல முதுமையிலும் ஆண்டவரை தேடணும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இளமையிலேயே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைச்சிருப்பார், நீ என்னுடைய ஊழியத்திற்கென்றுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், இந்த காலத்தில் தான் என்னால் வாழ முடியும், அதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது, இளமையில் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஊழிய அழைப்பை தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. அது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஊழியத்திற்கென்று அழைக்கும் பொழுது அதை பின்பற்றி நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எனவே இளமையிலும் ஆண்டவரை தேடணும், முதுமையிலும் ஆண்டவரை தேடணும். அப்போ ஆண்டவரை முழுமையாக தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம். நல்ல ஒரு எதிர்ச்சொலை கொடுத்துருக்கீங்க, நன்றி. இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை என்று பார்த்தோம் ஆண்டவரே. இளமையில் மட்டுமல்ல முதுமையிலும் உங்களை தேட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால வயதானவர்கள் ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லாரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வேத வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறப்பா. உங்கள் வேத வசனத்தின்படி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை தேட கிருபை பாராட்டுங்க. அதே போல் முதுமையில் இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வாக்கின்படியாக முதிர் வயதிலும் ஆண்டவரே உங்களை தேடுகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை உங்களை நம்பி வாழும்படியாக கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.